திருப்பரங்குன்றம் விஷயம் வந்து பாஜகவுக்கு எந்த பலனையும் தராதுன்னு கனிமொழி சொல்கிறாங்க. கனிமொழி 2 விஷயம் சொல்லிட்டாங்க. அந்த தூண் இருக்க இங்கே, அது வந்து தீபத்தூண் இல்லையா, அது ஏதோ நிலம் அளக்கிறதுக்கு வச்ச கல்லாம். ஆங்கிலேயர் காலத்திலே வைக்கப்பட்ட நில அளவைக்கல், சர்வே ஸ்டோன். நிலம் அளக்கிறதுக்கு வச்ச கல்லை போய் மலை மேலையா வைக்கிறாங்க? மலை மேலே எந்த நில அளக்க போகிறாங்க? ஆனால் அங்கே வச்ச கல்லாம். அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. திருப்பதிக்கு போயிட்டு ஏதோ பொம்மையை வச்சுருக்கான். இங்கே கெஞ்சி போனாங்க, ஆந்திரா எம்பிகிட்ட சொல்லி எனக்கு திருப்பதிக்கு வாங்கி கொடு. அதுக்கப்புறம் அங்கே போனோடனே இல்லை அது வந்து இது ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. எது பெருமாளை, வெங்கடேச பெருமாளை பொம்மை மாதிரி இருக்குன்னு. ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கயிறு லட்டெல்லாம் வாங்கி கொண்டு போய் அவங்க அம்மாவுக்கு லட்டு கொடுத்தாங்க, கயிறுலாம் கட்ட வச்சாங்க. அது வெளியில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வசனம் பேசுவாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க தீபத்தூணே இல்லை அதுங்கிறாங்க. என்ன தீபத்தூண் இல்லை? அது கனிமொழி 1996 உயர் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டது. அப்போ உயர் நீதிமன்றமே தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் தானே ஆட்சியில் அப்படியே போட்டு அமைக்கிட்டீங்க. அப்போ அன்னைக்கு 1996 சொன்ன உயர் நீதிமன்ற நீதியரசர் சொன்னாங்களே, அவங்கெல்லாம் சங்கியா? இல்லை அவங்க சொன்னதெல்லாம் முட்டை? அவங்க என்ன ஒன்றுமே தெரியாதவங்களா? நீங்கள் தான் அறிவாளிகளா? தீபத்தூணு இல்லை, நில அளவைக்கல்லுன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு? ஓட்டுக்கு. அதாவது இவங்க மைனாரிட்டி ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு காலி. இது கிறிஸ்தவர்கள் ஓட்டு 100% காலி. ஒருத்தர் போட மாட்டாங்க கிறிஸ்தவர்களில். 5-6 போயிடுச்சு. இஸ்லாமியர்கள்ட்டிருந்து வரக்கூடியதெல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி வருது. இஸ்லாமிய பெண்கள் அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாக போட போகிறாங்களாம். இளைஞர்கள் எல்லாம் இந்த பக்கம் மாறிட்டாங்க. அப்போ காலி 10%, 12% மைனாரிட்டி ஓட்டு காலி. அதை எப்படியாச்சும் திருப்பி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் இவங்க வந்து அந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. ஒரு பொருளை இதை கதுப்புன்னு விட்டு அது தூணே கிடையாது, அது வெறும் கல் அப்படின்னு சொல்லி ஒரு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க அம்மையார்.